Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவோட weight வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் இருக்கு. நீங்க எந்த கப்ல அரிசி மாவு எடுக்கறீங்களோ அதே கப்ல மத்த பொருள் அளந்து எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஒரு பாத்திரத்துல வெல்லம் வந்து இப்ப சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவு எடுத்த அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத சேர்த்துக்கிறேன். இதே கப்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லத்துல தூசி அதெல்லாம் இருக்குன்றதுனால நான் வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்க போறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி மாவு கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். எந்த ஒரு ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கப்ல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு போட்டு வச்சிடுறேன். இது வந்து நல்லா கரையட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கணும். வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். தூசி கல்லெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம கரைச்சிட்டு செய்கிறோம். பாருங்க எவ்வளோ தூசு கல் இருக்குது. இதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது வெள்ளை கரைசலை எப்போவுமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட வெள்ளை கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்றது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் சோடா உப்பு போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள், அது கூட நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு இப்போ நம்ம மாவை கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கொஞ்சம் கூட உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு வந்து நம்ம கரைச்சிக்கணும். அப்போ தான் எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கரைச்சிட்டு அரை மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட வந்து கடைசியாக நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி உருக்கி தான் இருக்குது, கொஞ்சம் தான் கெட்டியாக இருக்குது. கலந்து கொடுக்க சரியாக போயிடும். மாவு வந்து முக்கியமாக கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் செஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் செய்யறதுக்கு. நெய் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சிக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். அப்பம் செய்யறதுக்கெல்லாம் கடாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும் கடாயில். அதிலே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதுக்காக மீடியம்லேயும் வேணாம், ஃபுல்லாகவும் இல்லாமல் மீடியம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் அப்பம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்து மேலே வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு குக் பண்ணக்கூடாது. அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து அரை கரண்டி இல்லை 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றி இந்த மாதிரி அப்பம் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் குறைச்சி ஏற்றி நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவில் வெந்து வந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் அப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக அந்த நெய்யோட மனமும் ஏலக்காயோட மனமெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்த்துக்கோங்க. மாவு வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும்னு கூட இல்லை, ஊற வச்சா நல்லது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டக்குன்னு கரைச்சதுமே கூட செய்யலாம். ஏன்னா சாப்பிடணும்னு ஆசை வந்த உடனே அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது பாருங்கள். அப்போ மாவை கரைச்ச உடனே கூட நீங்கள் எண்ணெயில் மாவை ஊற்றி அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதாவது குழி பணியாரத்தில் கொஞ்சமாக நெய் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் குழி பணியாரமாக கூட செஞ்சு எடுத்து சாப்பிடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான். சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக எழும்பி வரும். சோடா உப்பு பிடிக்கலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மீடியம் அளவுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நெய்யப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.